கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புள்ள தேவஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்கள் இருதயத்துக்கு தேவையான காயத்துக்கு ஏற்ற மருந்தை கர்த்தர் கொடுப்பார். ஏன் இந்த இருதயத்துக்கு ஏற்ற காயத்துக்கு ஏற்ற மருந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஒரு பாரம் வந்தது. இப்படிப்பட்ட வார்த்தைகளால் அநேக மக்கள் நொறுக்கப்பட்டிருப்பீங்கள்ல. ஏன்னா என் வாழ்க்கையிலும் நான் கடந்து வந்தது உண்டு. அதனால் இதெல்லாம் எப்படிப்பா ஃபேஸ் பண்ண அப்படின்னும்போது, இது மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் நீ ஒரு சாட்சியா இத சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அதனால இந்த வீடியோ பதிவின் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கேன். காயப்பட்டிருக்கிற இருதயம் அப்படின்னா, எதனால காயப்பட்டிருப்பேன்? 2026வது வருஷம் தொடங்கிடுச்சு. வருஷத்திலிருந்து நம்ம ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம வாழ்க்கைய இதுக்கப்புறம் நல்லபடியா நடத்தணும்ப்பா, சூப்பரா கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஆனா அந்த மாதிரி இல்லாதபடிக்கு என்ன ஆகுதுன்னா, பழைய மாதிரியே பிரச்சனைகள், போராட்டங்கள், திட்டி திட்டி பேசப்பட்ட வார்த்தைகளால் குத்தப்பட்டு, நொறுக்கப்பட்டு இப்படியே காலங்கள் போயிட்டுருக்குல்ல. எப்போதான்ப்பா மீண்டு வருவோம்? இந்த வருஷம் இல்லைனா வேறு எந்த வருஷம், எந்த வருஷம், எந்த வருஷம்னு சொல்லி மட்டும் கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருப்போம். நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்போம். இந்த இடத்துல ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு மாறுதலை செய்கிறாரு. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கதையாக. கதைன்னு நீங்கள் நினச்சாலும் ஓகே, எப்படி நினச்சாலும் ஓகே. கண்டிப்பாக உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆறுதலை கொடுக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். யோசுவான்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஐடென்டிஃபின்னு பார்த்தீங்கன்னா, நூனின் குமாரனாகிய யோசுவா, அவ்வளோதான். அந்த நூன் யாருன்னு பார்த்தா, அநேக இஸ்ரவேல் ஜன மக்களை வழிநடத்திட்டு வர மோசேவால் வழிநடத்தப்படுகிற மக்களில் ஒருத்தர் தான் அந்த நூன் அப்படின்றவர். அவர் ஒரு பெரிய ஊழியக்காரா, அவர் பெரிய பாஸ்டரா, அவர் பெரிய ராஜாவா, தீர்க்கதரிசியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவரும் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஒரு கல் பொறுக்கிட்டு இருந்திருக்கலாம், கல் உடைச்சிருக்கலாம், இல்லை தண்ணி மொண்டு கொடுத்துருக்கலாம், பெயிண்ட் அடிச்சிருக்கலாம், கார்பெண்டராக இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த யோசுவா தெரிந்து கொள்ளப்படுறாரு. அந்த யோசுவா தெரிந்து கொள்ளப்படும்போது சுற்றி இருக்கிற அநேக மக்கள் என்ன சொல்லிப்பாங்க, ஏன்பா இவனாப்பா அந்த கல் பொறுக்கிட்டு இருந்தாரு, அவன் பையன் தானே, இவன் தச்சன் பையன் இல்லை, கார்பெண்டர் பையன் இல்லைப்பா, இவன் பெயிண்டர் பையன்ப்பா, இவன் ஒரு குடிகார பையன்ப்பா, அவங்க அப்பா கூலி வேலை செய்கிறாருப்பா, இப்படிலாம் சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, நொறுக்கி இருப்பாங்க. இந்த வார்த்தைகளால் நொறுக்கப்பட்டு 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 மேலே வரணும்னு நினச்சாலும் அதை அப்படியே நம்மளை அழுத்தி 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 மேலே வர விடாதபடிக்கு அநேக வார்த்தைகளால் நம்ம துன்பப்படுத்தப்பட்டிருப்போம். மேலே சிரிச்சிட்டு இருந்துருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே படுற இந்த வேதனையும் கஷ்டமும் யார் பார்ப்பா? கவலைப்படாதீங்க, தேவன் பார்ப்பார். இந்த யோசுவாவும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறாரு. நூன் ஒரு வேலை என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு தெரில, அவர் இதயத்துக்குள்ளே என்ன ஒரு பாரம் இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் அவருடைய மகனாகிய யோசுவாவை கர்த்தர் தெரிந்தெடுத்து மோசே என்ன பண்ணுறாரு, அவருக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. பண்ணி எனக்கு அப்புறம் இந்த ஜனங்கள் நீ தான் வழிநடத்தணும் அப்படின்னும்போது அந்த ஜனக்கூட்டத்தில் அநேக ஊழியக்காரங்க இருக்கலாம், அநேக முதியவர்கள் இருக்கலாம், பெரியவங்க இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். இவன் நான் தான் வழிநடத்தணுன்ன உடனே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லியிருப்பாங்க, எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, அவன் மேலே தேவனுடைய கிருபை இருந்தது. இந்த நாட்களிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் மீதும் தேவனுடைய கிருபை இருக்குது. எப்படிப்பா கிருபை இருந்துச்சுன்னா, எனக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது, என் மேலே எப்படிப்பா தேவ கிருபை இருக்கும்? சும்மானா தேவ கிருபை இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஆவி இருக்குது, இது இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளினாலும் சிலுவையில் உங்களுக்காக விலைக்கிரயமாய் சிந்தப்பட்ட இரத்தத்தினால உங்கள் தலை மேலே தேவனுடைய கிருபை உட்கார்ந்துடுச்சு. அந்த கிருபை நீங்கள் என்னைக்கு இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன், அவர் தேவனாகிய கர்த்தர்ப்பா, அவரை பிடிச்சிக்கிட்டா நம்ம லைஃப்பை வேறு மாதிரி மாற்றிடுவார், அவர் வேறு மாதிரி கொண்டு போவார், வேறு மாதிரி நடத்துவார்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த கிருபை உங்கள் தலை மேலேருந்து அது கிரியைக்குள்ளாக நடப்பிக்க ஆரம்பிக்கும், அது ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கிருபை, அந்த ரத்தம் உங்களை சுத்தம் பண்ணும், உங்கள் பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து உங்களை நன்மைக்கு ஏதுவான வழியில் உங்களை நடத்த ஆரம்பிக்கும். அந்த கிருபை, அந்த விலைக்கிரயம், அந்த ரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றும். இந்த யோசுவா காலத்தில் இந்த ரத்தம் இருந்ததா, இயேசு ரத்தம் இருந்ததான்னு பார்த்தாக்கா கிடையாது. அதுக்கு தான் மோசே என்ன பண்ணுறாரு, ப்ளஸ் பண்ணுறாரு. எல்லாம் ப்ளஸ்லாம் பண்ணி நீ இந்த ஜனங்களை போய் நீ தான் பார்த்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பும்பொழுது இவர் கொஞ்சம் பயந்துருப்பார். ஏன்னா எவ்வளோ லட்சம் மக்கள், எவ்வளோ பெரிய மக்கள் அந்த இஸ்ரவேல் கூட்டம்னா, எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தவங்க. பார்த்த உடனே இவர் பயந்துட்டு இருப்பார். எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, சும்மா தாடிலாம் பெருசாக வச்சு, முடியெலாம் பெருசாக வச்சு, பயங்கர பயில்வான்கள் போல் இருந்திருப்பாங்க. இவர் சிங்களாக நின்றுட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பார், கர்த்தர் அந்த நேரத்தில் வாக்கு கொடுக்குறாரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை.
அப்போது அவனுக்கு எதிர்த்து நிறைய பேர் நின்று இருந்திருக்காங்க. அதனால தான் அவனுக்கு ஆண்டவர் இந்த ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்றாரு. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன் கூட தான் இருப்பேன். நீ கவலைப்படாத. யார் உனக்கு முன்னாடி நின்னு உன்னை எதிர்த்து உன்னை இது பண்ணுருவேன், அது பண்ணுருவேன்னு சொன்னாலும், நான் உன் கூட இருப்பேன். உன்னை யாராலயும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நானே உன் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, ஸ்ட்ரென்த் ஆயிரு, நான் உன் கூட இருக்கேன், பேக் போனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, பக்கபலமான அநேக வார்த்தையினால அவனை தேற்றுறார். யாருமே இல்ல, ஒரு தனிமையாக்கப்பட்ட நிலைமையில இருக்கேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறதுன்னே தெரியல. கடன் பிரச்சனை ஒரு பக்கம், மனுஷர்களால பேச்சுக்களால, வார்த்தைகளால குத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு பக்கம். நம்புனவங்கலாம் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. இதுக்கப்புறம் நான் என்ன செய்றது? ஒரு கொஸ்டின் மார்க்கோடு இருக்கிற அநேக மக்கள் இந்த உலகத்தில இருக்காங்க. சில பேருக்கு இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில இந்த உலகத்தில இருக்காங்க. எல்லாமே இப்போ இத ஏன் இவ்ளோ டீப்பா, இவ்ளோ பெருசா எடுத்து சொல்றேன்னா, இந்த நாட்கள்ல ஃபோன எடுத்து பார்த்தாலே எல்லாம் கதை தான் வருது ரீல்ஸ்ல. ரீல்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தா சமையல் ஏதாவது ஒரு குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோ யூடியூப்ல தேடுனா, ஃபுல்லா அந்த சாப்பாடு செய்றது கூட ஒரு கதையா தான் வருது. இந்த காலத்திலிருந்து இத அரைச்சு கொண்டு வந்து இத பண்ணி, அத பண்ணின்னு. வேற ஏதாவது தள்ளினாலும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே ஒரு கதை கதையா வருது. ஜனங்கள்லாம் இந்த கதைகள கேட்டு, 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 கேட்டு எல்லாருடைய காதுகளும் கேட்கிறதற்கு கதைய கேட்கணும்னா, ஓகேப்பா சூப்பரா இருக்குல்ல. அப்படின்னு வந்துதா, அத ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி அத பெருசாக்குறாங்க. இது உண்மையுள்ள ஒரு கதை, சரித்திரம். மோசே செங்கடல்ல கர்த்தருடைய நாமத்த கொண்டு 2ஆ பிளந்தாரு. கர்த்தர்ட்ட வேண்டுதல் செய்து, ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா. இவ்வளோ பெரிய ஆபத்து வருதுப்பா. நீங்க பாதுகாத்துங்கப்பா. கடலே 2ஆ பிளந்துட்டாரு. யோசுவா என்ன பண்ணியிருப்பாரு? அவர் நடந்து போயிட்டே இருக்காரு. யோர்தான் நதி இருக்குது. ஆண்டவரே நீங்க தானே அனுப்பிச்சீங்க. இது என்ன முன்னாடி ஜல ஜலன்னு ஓடிட்டே இருக்கு. நீங்க இது பண்ணுங்க. 2ஆ பிளக்குறாரு. எல்லாம் அப்படியே கதவு திறந்துட்டு போற மாரி கடலையும் நதியும் திறந்துட்டு போறாங்க. இந்த நாட்கள்லயும் இந்த மெரினா பீச்சுக்கு போயிட்டு யாருன்னா, ஆண்டவரே கடல திறங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. கடல்ல நெறைய உயிர் வாழ் ஜந்துக்கள் இருக்கு. அப்புறம் கடலுக்குள்ள போட் இருக்கு, கப்பல் இருக்கு. கடல் 2ஆ திறந்து கப்பல்லாம் முழுகி ஜனங்கள்லாம் செத்துற போறாங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு கர்த்தர் என்ன பண்ணுவார்? தேவன் கிரியை செய்வார். அந்த நாட்கள்ல பெரிய பெரிய டைட்டானிக் கப்பல்லாம் கடல்ல ஓடல. அதனால திறந்துட்டாரு. ஈஸியா போயிட்டாங்க. இந்த நாள்ல நெறைய இருக்கு. எல்லாவற்றையும் பார்க்கணும்ல. தேவன் எல்லாருக்கும் தேவன். அதான் சொன்னேன் இல்லைங்களா? சிலுவையில் அவர் விலை கிரயமாய் சிந்தப்பட்ட ரத்தம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்கள் தலை மீதும் ஊற்றப்பட்டிருக்கு. அந்த ரத்தம் எல்லார் தலைமையிலும் இருக்கு. அது கிருபையா இருக்கு. அந்த கிருபையை புரிஞ்சுகொண்டு யார் அவைகளை கரெக்ட்டா எடுத்து கையாளுறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை வேற லெவல்ல கர்த்தர் கொண்டு போயிடுவார். தேவன் மேல வைக்கிற பயம், ஆண்டவர் ஒரு உண்மை உள்ளவர். அவருக்கு தான் ஆராதனை செய்யணும். அவரே உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுற பயத்த அவர் எதிர்பார்க்குறாரு. பிசாசெல்லாம் பார்த்தாக்கா, "ஏய் போ வியாதியா? ஏய் நீ என்ட்ட வரதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. கிளம்பு. எங்க அப்பா என்ன வேற மாரி வச்சிருக்காரு." அப்படின்னு சொல்லி இது மேல பயப்படாம தேவன் மேல பயப்படணும். தேவன் மேல பயப்படணும்னா, "ஐயோ! அவரு அடிச்சிடுவாருப்பா" அப்படி பயப்படக்கூடாது. அவர் கரம் பெருசுப்பான்னு சொல்லிட்டு போன வீடியோல போட்டிருந்தேன். அவர் கரம் பெருசு தான். ஆனா அடிக்க மாட்டாரு. அவர் யார் என்பத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் இவ்வளோப்பட்ட வல்லமையுள்ள தேவன். அவர கூப்பிட்டு சும்மானா அப்படியே பொம்மை மாரி நம்ம ஆட்டி படைக்கக்கூடாது. அவரு உன்ன புள்ளையா பார்க்குறாரு. நீ அவர் அப்பாவா நம்ம உலகத்துல "பா என்னப்பா, போப்பா, வாப்பா" அப்படின்னு சொல்லி அவர இது பண்ணாம, "அப்பா உமக்கு நன்றிப்பா. நீங்க என்ன ஆசீர்வச்சிருக்கீங்க. நீங்க எனக்கு சுகத்த குடுத்துருக்கீங்க. நீங்க எனக்கு எல்லாமே செஞ்சிருக்கீங்க. உமக்கு நன்றிப்பான்னு" சொல்லிட்டு நன்றி செலுத்தும்பொழுது பூரிச்சு போவாரு. பரலோகத்துல அவர் சிரிச்சாருன்னா தூதர்கள்லாம் கூட சேர்ந்து எப்படி சிரிப்பாங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அவர இம்ப்ரெஸ் பண்ணணும் வார்த்தையினால. "ஆண்டவரே நீங்க வேற லெவல் ஆண்டவரே. உங்க அன்பு ஆழமுள்ளது" அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஆழத்துக்குள்ள நீங்க முழுக, முழுக, முழுக நீங்க மட்டும் இல்ல. உங்களுக்குள்ள பொங்கி வழியிற அந்த பிரகாசம் அநேகர் முகத்துல காணப்படும். அநேகருக்கு நீங்க ஒரு வெளிச்சமா இருப்பீங்க. ஏன்னா, அந்த மெய்யான ஒளி, இந்த உலகத்தோட மெய்யான ஒளியே அவர்தான். அந்த ஒளியே உங்களுக்குள்ள இருக்கும்பொழுது, நீங்க இருட்டாவா இருப்பீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. அநேகருடைய இருண்டு போன ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு ஒளியா இருப்பீங்க. ஏன்னா, ஒளியோட புள்ள ஒளியா தானே இருக்கும். அதனால கர்த்தர் உங்களோட பெரிய காரியத்தை செய்வார். இருதயத்தில மனசு உடைஞ்சிருந்தீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில உட்காருங்க. ஆண்டவரே! நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீங்க தேவன். என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. ஜெபிக்கிறதுனா நெறைய பேருக்கு ஜெபம் பண்றது கூட தெரியலைங்க. நாங்க இங்க அமெரிக்கால வந்த பிறகு ஒரு கிறிஸ்துவ நாடு பயங்கரமா இருக்கு. கிறிஸ்டியன்ஸ் அவ்வளோதான்ப்பா அப்படி நெறைய பேருக்கு இங்க கிறிஸ்துனா யாருன்னே தெரியல.
பேரு சொல்றாங்க. அவ்வளோதான கண்டி அந்த அந்த ஜீசஸ் அந்த அன்புக்குள்ள அவங்க ஊறவே இல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க இந்த வார்த்தைய கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அப்பா அப்படின்னு கூடும்போது, இந்த உலகத்துக்குரிய மாம்சீக தகப்பன் என்ன செய்வாரோ, அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் செய்கிற தேவன் அந்த ஏசப்பா. அந்த ஏசப்பான்னு நீங்க கூப்பிடும்பொழுது, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல கொண்டு வருவாரு. அத ருசி பார்த்தவங்களுடைய இருதயத்துக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ என்னன்றது. அத நீங்களும் ருசி பாருங்க. ஆண்டவரே நீங்க என் கூட இருங்கப்பா, ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பான்னு சொல்றாங்க. அல்லேலூயான்றாங்க. எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியலப்பா. இயேசுவே எனக்குள்ள வாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. வேற லெவல்ல கொண்டு போயிடுவார். கர்த்தர் நல்லவர். உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.